கிரக மசுரா தானடா இருக்கு இன்னைக்கு. ஒன்று கை தட்டுனா ஒரு ஆள் தட்டுற நம்ம கெவிலி கத்துனது மாதிரி. அப்போ எல்லாருமே தண்ணி அடிக்கிற ஆளு தானா? சுத்தம். இந்தா என்னப்பா அதுதான் கபடியில் போய் விளையாண்டியா? கபடி விளையாண்டியா? எங்கனையும் போய் கவட்டில் விளையாண்டியா? வளையப்பட்டி அரண்மனை ஜெமீன்தார் அவர்கள் கிராமத்தில் வந்திருக்கும் வளையப்பட்டி, அரசம்பட்டி, சல்லிகொடங்கிப்பட்டி, பி புதூர், லக்கம்பட்டி 5 கிராம பொதுமக்களின் சார்பாக இந்த நாடகத்துக்கு சிறப்பித்து வருகை தந்திருக்கும் பாலமேடு காவல்துறை அதிகாரி ஐயா சார்பாய் அவர்களை விழாமடைக்கு அழைக்கின்றோம். துப்பாக்கி இருந்தால் எடுத்துட்டு வாங்க. 7 பேர்த்த சுடணும். என்னைய சுடுக்கையா? விதி விதி. உங்களை நான் பார்த்துருக்கேனே, அதுதான் கேட்குறேன். எங்கே வந்தேன்? வேற எங்க நீ வேலை ஆத்திக்கலாம்? ஏட்டையா கணேஷ் போல விற்று புடி விட்டு வர்றாங்களாயா? ஒரு 2 வாங்கிட்டு இருந்தா கொடுங்களேன். ஏற்றி விட்டு போயிட்டே இருக்கு. உள்ள மருதமணி இது ஓட்டுறாயா பான்பராக். அப்படித்தான் ஒரு ஊரில் சொல்லிவிட்டு விறுவிறுன்னு உள்ளே போனவுடனே அவன் நீர் கசிவு ஏற்பட்டு மருதமணி மட்டார்னு விழுந்திருக்கேன். சேப்பரியா ஒரு அத்தரிச்சு மடுவிலே விழுந்துட்டேன். கணேஷ் போயில அதுலேயும் சில பேர் நம்ம தமிழை மாதிரி அறிவாளி யாருமே இல்லை. கணேஷ் போயில வச்சா வாயிலாம் ஒரு மாதிரியா இருக்குமா, பூலிப்புனா தெரியாதான். அதுலேயும் ஒவ்வொரு இடம் மாற்றி மாற்றி வைப்பேன். இங்கே வச்சு பொத்து போச்சுன்னா இங்கே நான் வெதரில் வச்சுருவாங்க. கணக்கணன்னு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். பெரியவங்களாம் நடந்த காலம் மாறிவிட்டது. சில கிராமத்தில் ஏன் பெரியவங்களுக்கு மரியாதை இல்லைன்னு இப்போ சொல்கிறேன் மேடையில். சின்ன பயலுக ஒரு இடத்துல தண்ணி அடித்தா பெரிய ஆளுக ஒதுங்கி போகணும். பெரிய ஆள் வெக்கமசர் இல்லாமல் போய் பெரியப்பாவுக்கு 2 ரவுண்டு சோத்துக்கடா. அப்புறம் இங்கேருந்து முண்டை தேமி அழுதுட்டு வரோம். ஏன் அழுதுட்டு வர்றாராம் பெரியவர்? கட்டிங்க போட்டுட்டு மயனை செருப்பை கட்டி அடிச்சு விட்டேன். அடிக்கத்தர செய்வியா? அப்போ இதே வளையவட்டு கிராமம் இந்த இடத்துல அப்போ சாராயம் தானே. அப்போ 10-20 பேர் பாஞ்சிட்டு கிடப்பேன் இளவட்டம் பூரா. பெரியவர் அங்கேருந்து வருவார். அந்த ஆலமரத்துட்ட சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்கவன் யாரா? அழகர் என்னடா? என்ன வரியப்பா? போடா, காலை நொப்பிட்ட வரேன். என்ன சண்டை ஓடுற அகராதி பயமேனே, சொரு புஞ்சு போடா. ஐயா வர்றாரா? போயிடுவேன். இப்போ பருப்பு வேகாது. அது யாரா அவன்? இங்கே வந்துடுவாங்க இந்த ஆள்கிட்டே. என்னடா சொன்னேன்? இல்லை யார் டான்னு சொன்னியாடா? இல்லை நீ என் தம்பி மயத்தை புடுங்குறேன். இல்லை இந்நேரத்தில் உனக்கு இந்நேரத்தில்டா வேலை சேலை மா பாஞ்சு வாப்பமா. இதுதான் பெரிய ஆள். போயில வெக்கமெல்லாம் கேட்குறாங்கப்பா. பெரியப்பாவுக்கு ஒரு போடு கூடுறா. அப்போ உருட்டி வச்சுட்டு உடனே உருட்டி விதி எதில் விட்டேன்? வாயில். நன்றி சொல்லிவிட்டு அப்படியே முக்கிட்டானே முக்குளிப்பேன். என்ன கருத்திலும் பொண்ணரவங்க கொடியே சார் போய் அனகொண்டா படம் டப்பிங் பேசுன மாதிரியா இருக்கு. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் அலங்காநல்லூர் ஒன்றியம் வளையப்பட்டி செமிந்தார்கள் கிராமத்தில் இளந்தார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மஞ்சம் மல்லையான் ஐயனார் ஸ்ரீ ஈரடி கருப்பசாமி திருக்கோவில் வையாசி திருவிழாவை முன்னிட்டு சட்டியை உதற சொல்லு என்னன்று. நான் சூகரிஞ்சிடா முண்டப்பல. என்ன சாமி வருது? நோத்தாவோட சாமி. தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்களை வர வைத்தது வளையவட்டி கிராமத்தார்கள் ஜமீன்தார்களாக இருந்தாலும் இந்த நாடகத்துக்கு காவல் பணி பாலமேடு காவல்துறை சார்பாய்வர்கள் இங்கே தலைமை வகித்து நாடகத்தை கண்டு ரசித்தாலும் சுற்று வட்டார கிராமத்திலிருந்து வருகிறது என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேரும் இந்த வளையவட்டி கிடைத்த சொந்தம் என்று நினைக்கிறேன். எம்கேஆர் போதுமாப்பு. உங்கள் ஊருக்கு எத்தனை சொந்தக்கார வந்திருக்காங்க? 100 ரூபா என்ன வராது. இந்த அப்பு மட்டும் மறக்கவே மாட்டேன். சரி, வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். ஒரு அடியில் நிறுத்துங்கடா. ட்ரம் சிவமணி ஒலிம்பிக்கில் அடிச்ச மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கே. நடிப்பச வேந்தன், நடிப்பச மன்னன்.
உங்கள் அபிமான நட்சத்திரம் அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த அன்பு வாத்தியார் கேபிஏ காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விரத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். உயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி எங்கள் துவரங்குறிச்சி மண் கண்டெடுத்த எம்ஏ பள்ளியம்மா எம்ஏ படிச்சிருக்கா. அவ அப்பா எம்ஏ படித்தா அது ஏன் இங்கே வருது? அவள் ஆத்தா இப்போ இன்ஜினியர் எம்ஏ ஒத்துக்கிட்டு எம்ஏ ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக ஜொலிக்க காத்து கொண்டிருக்கிறார். நாரதர் நீங்கள் பார்த்தீங்கன்னா பசி எடுக்கும். முந்தந்தண்டி வயிறு செனப்பரிச்சாலி மாதிரி ஓத இறங்கின மாதிரி ஒரு வெதர். ஓகே எனது அன்பு மச்சான் பாட்டுக்கென்று பிறந்து அலைஞ்ச அம்மாயில் கெளுத்தின்னு நினச்சி அரட்டாளையை பிடிச்சிட்டு வீட்டுக்கு வருவாங்க. அந்த மாதிரி அன்பு மச்சான் புதுக்கோட்டையை சேர்ந்த டிஆர் மகாலிங்கம் அவர்கள் நாரதராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்து ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசை அமுது. இவன் குரலுக்கு மனிதர்கள் அடிமை, இவன் இசைக்கு அடிமை. பட் ஒன் திங், இவனை மாதிரி யாரும் திங்க முடியாது. இலச்சாலு கஞ்சி ஊற்ற முடியாது, இலச்சவையை பேண்டவையை கலைக்க முடியாது. குடிய அத்துருவேன். 12 தோசை 20 சப்பாத்தி 30 உரட்டா. அன்னைக்கு போய் கண்ணங்கரையன் இருக்குன்னு தூக்கிட்டேன். மாஸ்டர் வந்து செருப்பிட்டு அடிச்சிட்டார். அது தோசை கல்றா கீழே வைடான் தின்னுருப்பேன். ஆனால் திண்டு குடியை கெடுத்துருவேன். ஆனால் அந்த சேரில் உட்காரும்போது பிள்ளைக்கு பிடிச்சிக்கிறோம். ஏன்னா சிமுண்டு மூட பிறண்டு கிடக்கும். பிடிச்சிக்கிட்டு இப்படியே நக்கழிச்சிக்கிட்டு நம்ம இனிமேல் வர்ற மேடையெல்லாம் பேம்பஸ் மாட்டிக்க, இல்லைன்னா அதை பயன்படுத்திக்க. தம்பி நீ பாடுற பாட்டில் இந்த வளையவட்டி கிராமத்தில் இந்த ஆலமரமே லேசாக நீரில் ஆடணும், உதறணும். உதறாது, அவன் கீறாடா. அழுக வைக்கணும் தம்பி. அதுக்காக போய் மிளகாத்தூளை தூவி விட்டுருக்கூடாது. பாட்டு பாடி அழுக வை. சரிண்ணே. அம்மா பாட்டு. சரிண்ணே. புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஆறுமுனிய பின்பாடல். மணி லேசா குனி. இதுக்கே எல்லாரும் கைதட்டணும். அதாயா சூப்பர். எத்தனை பாடல்கள் நடிகர்கள் பாடினாலும் வாசிக்க தெரிஞ்ச ஆளுதான் நாடகத்துக்கு வர முடியும். ஆனால் அந்த நேரத்தை கூட வீணாக்காமல் இதுக்கு பதிலாக ஒரு 4-5 பாட்டுக்கு சேர்த்து வாசிக்கலாம்னு சாட்டா முடிச்சான் பாரு மிருதங்க சக்கரவர்த்தி. சூப்பர். ஓ மண்டைக்கு நான் கிஸ் அடிக்கிறேன்டா, ஆனால் பட்டு ஒட்டிக்கிறோம்டா முண்டை. நீ இந்த கடை ஓட்டேன் பானிபூரி கடை விரிச்சு வச்சுட்டானே என்ன செய்ய காத்திருக்கான். மண்டி ஓட்டுக்குறாரு பெரிய தாள் கேரட்டு சீக்கிரம் மாதிரி. அண்ணன் மண்டி ஓட்டு என்ன ஒன்று கிளச்சி விடும். பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை செய்வார்கள். இதுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அவ்வளோதான் பேர். இது எதுக்கு? இடம் பொருள் ஏவல். நீ அப்படியே தலைமறைவா இரு. நீ என்ன செய்ய போற? நான் உன்னை விட மாட்டேன். இங்கே வா நீலகண்டா. அருமையான தாள கலைஞர். ஏன்னா ஆரம்ப காலத்தில் நான் மதுரையில் இருக்கும்போது என் நண்பன் சொல்லுவேன், பரமப்பட்டி கூலிச்சாமி தாள கலைஞர் பார்த்துருவியா? ஆடு இருந்தா அப்படியே கட்டு ஆட்ட அத்துருவேன். நீ ஆட முடியாது, ஏன்னா உனக்கு ஓதம். சரிவா? நான் பாடுற பாட்டுக்கு தாளம் போடு நீலகண்டா. நீலகண்டேன் மாலை மரத்தையே பேத்துருவேன். சரிக்கா அவன் பேச்ச கேட்காத. ஒரு காசு தர மாட்டேன், சீரழிச்சு புரிய உடனே பொய்யாப்பழம் பிடிங்க தந்து. இன்னும் படிக்கவே இல்லைப்பா. ஏன்னா பாலமேட்டில் தான் ஏறினேன், அதுக்குள்ளே பெரியார் இறங்கிட்டியா? நைஸு பண்ண பார்த்தேன். ஏ நீலாண்டா பாட்டு தக்கன போடியா. நீ என்ன கண்டேட்டு டிக்கெட் கழிச்ச மாதிரி இங்கிட்டு போடுற. வேற பாட்டு உனக்காக பாரு. என்ன ஒன்று போகிறானோ ஓதா. நானும் சிட்டுக்குருவி லேய கதையை சொல்கிறேன். பாடும்போது தாளம் போடணும்டா. என்னடா அது செம்பரியம் குட்டி அகத்தி குலதுன்ற மாதிரி இருந்தா
ஓதா இல்ல இந்த நகைச்சியை சொல்லி கொடுத்தேன் மட்டும் சொல்லிட்டு போ. அருளே கபடு அந்துவோம்டா. உனக்கா இப்போ லேட்டஸ்ட் பாட்டா பாரு. சே சே சேரன்னு நீச்சே போடா பஜனைக்கு போடுறவனா அந்த வேளா வேளா என்று சொல்லி இங்க ஒன்று வைக்கிறேன் பாரா. எக்கோய் சாமி அழைக்க போறேன். வளையவட்டியில ஆதி காலம் ஐயாக்கா உள்ள காலம் பழைய கிழவங்க ஆண்ட இந்த ஊர்ல எப்படி வந்தாங்க? இந்த மஞ்சமலையா ஐயனாரும் இந்த ஈரடி கருப்பனும் இந்த ஊர்ல எப்படி கண்டெடுத்தாங்க? அந்த 18ஆம் படி பெரிய கருப்பு மதுரை பாண்டிமுனி ஒத்தக்காலு சப்பானி ஒரு காலு நொண்டியான். நான் கூப்பிட்ட குரலுக்கு நான் இருக்கேன்னு எந்த ஒரு சாமியும் கூட்டிட்டு வரக்கூடிய கள்ளிசேரி காளிமுனி ஐயா. இங்கே சாமி எல்லாம் வீரம் குறையாம இருக்கா? இருக்கு. சாமி வரணும். சாமி வந்தாத்தேன் சிறப்பு. இளைஞர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்றேன், வயசானவ ஆடுனா எல்லா பேரும் போய் அவளுக்கு உதவியா இருங்க. மசுத்தா இருப்பேன். எங்கிட்டு வயசு பிள்ளை ஆடுதோ அங்கே தாண்ட படையெடுத்து போவேன். போய் அந்த பிள்ளையை சுருட்டி சாலுகள்லாம் பிடிக்கிட்டு போயிடுவாங்க. ஹலோ சாமி அழைக்க போறேன். ஹலோ சேது 14 சேது 14 5 சடை பரசிவரே உனக்கு அழகு ஜடையும் தோரணையிட என் சிவகங்கை சீமையாண்ட என் கொள்ளங்குடி வெட்டுடையாக அழியம்மா பாதாயி கொஞ்ச நேரம் உன் கொள்ளங்குடி எல்லைய வெட்டு எத்த நீதிக்கு கட்டுப்பட்ட ஜாமி வெட்டு ஒண்ணு துண்டு ஒண்ணு என்று பேசக்கூடிய அந்த ஜாமியே என் வெட்டுடையாக அழியம்மா கொஞ்ச நேரம் இந்த வளைய வட்டியில உள்ளே உங்க அண்ணே இந்த மஞ்சமலை ஐயனார கூட்டிக்கிட்டு நாங்க அண்ணனும் தங்கச்சிங்க இந்த மஞ்சமலையாம் குதிரையிலே நீ ஜவாரி செய்ய நேரம் ஆச்சு. நீ எந்திரி அடந்த முடி அழகா என் அழகு மேமதுரே என் தாலிய நிறைச்சவே இந்த வளைய வெட்டி ஏரியாவில் நீ தரும முனின்னு பேர் வாங்கினவனப்பு பம்ப நிறைச்சவே என்ன போல பாளையம் கும்பிட்டா ஏ பொல்லாத பாண்டி முனி நீ பரிதேசி வேஷம் போட்டவன்டா பாண்டி முனி ஐயா. கொஞ்ச நேரம் அன்னைக்கு வளைய வட்டியில சுருட்டு வாட அடிக்குதப்பு என் மதுரை பாண்டி முனி இந்த மலைக்கெல்லாம் அதிகாரி இந்த மஞ்சமலை ஐயனாரையும் இந்த ஈரடி கருப்பனையும் கூட்டிக்கிட்டு நாங்க நீதி தவறலே ஓடி வாடா என் ரோஜாக்கார சாமி மலையான கொஞ்ச நேரம் நீ எந்திரி வாடா. அழுயர விசருவா அழுயர விசருவா கருப்பு அட மலையாள நாட்டில உன்னைய ஜெல்லா புள்ளையா வளர்த்து வருங்காலம் அந்த நாட்டில உன்னைய வச்சு வளர்க்க முடியாம ஓட்டி விட்டான் தண்ணியில என் மலட்டாட்டு தண்ணியில உனக்கு 18ஆம் படி பெரிய கருப்புன்னு பேருண்டுடா கருப்பு. கொஞ்ச நேரம் அந்த ஈரடி கருப்பனை கூட்டிக்கிட்டு என் மஞ்சமலையா குதிரை பொன்னிறமா உன் குதிரை கால் தடம் தங்க நிறமா இன்னைக்கு கொஞ்ச நேரம் புறப்படுதுடா மஞ்சமலையா இந்நேரம் ஓடி வாடா. ஆதி ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள இந்த வளைய வட்டி மண்ணில குடிக்க ஊரலில்லே நம்மளுக்கு முப்பாட்டேன் காலத்துல குடிக்க கஞ்சி இல்லே கையெடுத்து நிம்மதியா கும்பிட சாமி இல்லே பிறப்ப நல்லா பிறங்கோடியக்கிறேன் பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கூப்பிட்டா பகையா தாண்டா போறேன். இங்க இருக்கு இந்த பெரிய மனுஷரெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணலாக பார்க்கணும். இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும். இல்லைன்னா முப்பாட்டே ஆண்ட சாமி மம்மாண்டு போயிரும் முன்னு
12 வருஷம் பாராமழை இல்லை, இந்த மதுரை நாடு பஞ்சம் போகுது. அப்ப நம்ம கிளவி சொல்லி எழுதுச்சான் வளைய வட்டியில, நான் எப்படி இந்த பஞ்சத்தில மக்க வளர்க்க போறேன், கருப்பு நான் எப்படி இந்த பஞ்சத்தில இந்த வளைய வட்டி பிள்ளைகளை காக்க போறேன். பஞ்சம் தாங்களே ஓடி வாடா. கூப்பிடுங்க மஞ்சமலை ஐயனாரு சாமியே. ஐயனாரையா. அப்ப மஞ்சமலையானு கருப்பனும் உடலங்கி இந்த வளைய வட்டி கிளவே தலைய குலுக்கி ஆடையில இங்க கிழக்க குமுறுதுடா மேகமல்லாம் வாடா. அப்ப மாயமா மழை வேஞ்சு நம்ம கிளவி காட்டுல போய் மயிலிக்கிற உடுங்கி மக்க வளர்க்குறாடா. அப்ப கொடை மழை வேஞ்சு நம்ம கிளவி கோவக்கிற உடுங்கி புள்ள வளர்க்குறாடா. வீரம்பத்தலே எங்க முப்பாட்டையும் கட்டி காத்த சாமிக்கு வீரம்பத்தலே, என் கட்டிக்கார சாமி நீ குதிச்சு வர போறையா இல்ல உன் தொட்டி புள்ளையெல்லாம் பேயடிக்க விட போறியாட்டா? கள்ளிசரி நல்ல கம்மாயா, நான் பிறந்த கள்ளிசரி நல்ல கம்மாயா. அங்கே அந்த அலறுதுடா, உடம்புள்ள சத்தம் கேக்குதுடா. கொஞ்ச நேரம் கள்ளிசரி எல்லைய விட்டு உன் தங்கச்சி காளியாத்தவ கூட்டிக்கிட்டு இந்த வளைய வட்டியில உள்ள மஞ்சமலாயனாரைய இந்த கருப்பனையும் கூட்டிக்கிட்டு இந்த நாட்டு மக்களும் மகிமையா அறியணும். கொஞ்ச நேரம் நீ எந்திரி. தங்க நல்ல முடியாரோவா சாமி முடியாரோவா, சாஞ்சாடு விச்சாரோவா சாமி விச்சாரோவா. தங்க நல்ல முடியருவா சாமி முடியருவா, சாஞ்சாடும் விச்சருவா கருப்பு விச்சருவா. வெள்ளி நல்ல என் 18ஆம் படி பெரிய கருப்பு வாடா. என் மஞ்சமலையான காணாமுடாய் கருப்பு இந்த ஈரடி கருப்பா உன் கச்ச கணக்கு தானா இல்ல உன் பிறப்ப பேக்கரையா தின்னுச்சா? நீ ரோசக்கார சாமிடா என் ஈரடி கருப்பாடை. துள்ளி வாடா கருப்பா. ஓடி வாடா ஓடி வாடா ஐயா ஓடி வாடா, ஆடி வாடா ஆடி வாடா ஐயா ஆடி வாடா. ஒட்டி வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு இன்னைக்கு எந்த குதிரடா என் மஞ்சமலையா உன் சொந்த குதிரை.